வணக்கம் நண்பர்களே. மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மாயா அதிரடியாக வாதாடுறாங்க. இதை பிடிக்காம வக்கீல் ஆப்போசிட்டில் வாதாடாங்க. நான் தான் ஜெயிக்கணும், இப்போ வந்துக்கிட்டு இவ கேஸிலே வாதாடி ஜெயிச்சிருவா போல இருக்கு, அதுவும் என்ன எதிர்த்து அப்படின்னு அந்த இடத்துல கத்தியை வச்சு மாயாக்க வயிற்றை குத்தி விடுறாங்க. ஒரு கட்டத்தில் சரி அதையும் தாங்கிட்டு எப்படியாவது நான் அந்த சித்திரை திருவிழாவில் அபிஷேகம் அம்மருக்கு பெரியப்பா பெரியம்மா கையால் பண்ண வைக்கணும், அதுதான் என்னோட வாக்கு கொடுத்துருக்கேன், அதுக்காக நான் இதில் ஜெயிச்சு ஆகணும், அவங்கள விடுதலை பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வர போகாமல் களம் இறங்குறாங்க தன்னை மாயா. ஒரு கட்டத்தில் இன்ஸ்பெக்டர் செய்த பித்தலாட்டம், டாக்டர் செய்த பித்தலாட்டம் எல்லாத்தையும் தோழியை உரித்து எல்லாத்துக்கும் பின்னணியிலேயும் அந்த புவனேஸ்வரி தான் இருக்கா அப்படின்னு வெட்ட வெளிச்சரம் ஆக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம ஜானகி ரகுராம் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு நிறுவனாகி விடுதலையாக்குறாங்க. இந்த சைடு மாயா சுருண்டு விழுறாங்க. வயிற்றுல இவ்வளோ பெரிய கத்தி குத்து, இதை பண்ணினது வேற யாரும் கிடையாது, இந்த வக்கீல் தான் தன் கேஸில் நான் ஜெயிக்கணும், அதுக்கு பதிலாக அந்த மாயா ஜெயிச்சிடக்கூடாது, அவள் உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு புவனேஸ்வரி இந்த வக்கீல் எல்லாம் சேர்ந்து போட்ட சதி திட்டம், நம்ம மாயாவை வயிற்றுல குத்துனது எல்லாம் வெட்ட வெளிச்சமாகுது. ஒரு கட்டத்தில் மாயாவின் தியாகத்தை உணர்ந்து நம்ம ரகுராமன் ஜானகியும் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் இடிபாடுகளில் சிக்கி இறந்த இந்த கமலாமா ஏற்கனவே இறந்தவங்க 2 நேரம் டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் காலேஜில் ரிசர்ச்சுக்கு போக வேண்டிய உடம்பை இறந்த உடம்பை இங்கே கொண்டு போட்டு இடிபாடில் சிக்கி பலியானாங்க அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னு இது எல்லாமே புவனேஸ்வரி செய்த பிளான் தான் அப்படின்னு அந்த இடத்துல கொண்டு காட்டுறாங்க நம்ம மாயா. அதே நேரத்தில் இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தோம்னா இந்த இன்ஸ்பெக்டர் அவரோட பொண்ணு பேரில் மாங்கு பில்டர்ஸ்கிட்ட இருந்து ஒரு பிளாட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்கியிருக்காங்க. இந்த கேஸில் புவனேஸ்வரிக்கு சாதகமாக இருக்கிறதுக்காக மேடம் அதுக்கான எவிடன்ஸ் இந்த இருக்குது அப்படின்னு அந்த பேப்பர் காப்பியையும் நம்ம ஜட்ஜிக்கிட்ட கொடுக்குறாங்க மாயா. இந்த கேஸில் நீ ஜெயிக்கலான்னு நினைக்கிறியானி அந்த தரப்பு வக்கீல் தரப்பில் ஒரு கத்தியை வச்சு நம்ம மாயாவை குத்தி விடுறாங்க. நீ உயிரோடு இருந்தால் தானே இந்த கேஸில் ஜெயிப்ப, அதுக்காக தான் இந்த குத்து அப்படின்னு குத்த நேரம் நம்ம தனா பார்க்குறாங்க. மாயா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்ல நேரம் இல்லை, மாயா கத்தி குத்ததையும் பொருட்படுத்தாமல் இல்லை நான் இந்த கேஸை முடிச்சு வைக்க ஆகணும், பெரியப்பா எந்த தப்பும் பண்ண அவங்கள விடுதலை பண்ணணும், அவங்க சித்திரை திருவிழாவில் கலசத்தில் அவங்க கையால் தண்ணி ஊற்றி தொடங்கி வைக்கணும், அதை நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அதை நிறைவேற்றி வைக்கணும், அதனால தானா ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை, நீ ஒரு துணியை வச்சு இறுக்கமாக வயிற்றை கெட்டிக்கிட்டு வாதாடி ஜெயிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஜானகி ரகுராம விடுதலை ஆக்குறாங்க. விடுதலை ஆக்குறதோட மாயா சுருண்டு விழுந்துறாங்க. மாயாவின் தியாகம் தெரிஞ்சு நம்ம ரகுராம் அதிர்ச்சியில் நிற்கிறாங்கங்க. வணக்கம்.